ஒருத்தர் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வாழணும்னா என்ன வேணும்? இப்போ சொல்லுவாங்க லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க, நிம்மதியாயிருங்க, எல்லாம் சரி. எல்லாத்துக்கும் என்ன வேணும்? பொருளாதாரம் வேணும். பொருளாதாரம் வேணும்னா மணி உழைக்கணும். மணி இல்லாமல் ஒருத்தர் தோல்ட சன்கிரீம் கூடி வாங்கலாம். ஏன்னா அதளவுக்கு உலகத்தில் மேகத்தை தொடுற அளவுக்கு விலை இருக்குது ஒரிஜினல் குவாலிட்டியோட எடுக்க போனோம். சரி, என்னடா டாக்டரே எப்படி சொல்கிறான்னு கேட்டால், இப்போ டாக்டரே அப்படி தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எல்லா டாக்டர்ஸும் படித்து கிழிச்சு முடிஞ்சு உடனே வந்த உடனே எல்லாத்தையும் டாக்டர்ஸுக்கும் அவருங்க ஒரு சன்கிரீம் வாங்கிறதுக்கோ அப்படி அவரோட ரூட்டீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ ஹெல்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ எதுக்குமே ஹெல்த்தியாக தூங்குறதுக்கு கூடி வெப்ப காலத்தில் தூங்குறதுக்கு காற்றே இல்லாத ஒரு சிட்டியிலேன்னு செய்யணும். ஏசி வேணும். ஏசி போட்டால் கரண்ட் பில் எகுறுது. அப்போ ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் ஏன் மணி வேணும்னா இதை 99% என்னோட ஒத்துக்கொள்வாங்க. ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு சேர் பூச வருவாங்க. யதார்த்தம் என்னன்னு பார்ப்போம். ஏன் இப்போ ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்றதுக்கு நம்ம ஹெல்தி ஃபுட் எடுப்போமே. ஹெல்தி ஃபுட்டில் என்ன வேணும்? 1/3 வெஜிடபிள் வேணும். வெஜிடபிள் வாங்கணுமா இல்லையா? ஒரு வெஜிடபிளோட வேலை முடிக்கணுமா? அப்போ வெஜிடபிள் வாங்கணும். அடுத்து என்ன? 1/3 கிட்ட ப்ரோட்டீன்ஸ் வேணும். ப்ரோட்டீன்கிறது என்ன? இறைச்சி, மீன், சோயா திங்கலாம், சில நெத்தலி திங்கலாம். ஓகே, எல்லா நேரம் திங்கலுமா? பட் அதுக்கும் லிட்டில் பிட் மணி வேணும். இல்லைன்னா அது மெயின்டைன் பண்ணிடலாம். இல்லாட்டி காலையில் உணவில் நாம் என்ன செய்வோம்? ஒரு அர்ராத்தல் பானும் ஒரு பருப்பு கறியும். இதில் எல்லாம் ஈக்குமா? ஈக்காது. பட் இதில் ஆரோக்கியமான ஹெல்தி ஃபுட்டாக இல்லை. பட் ஆரோக்கியமான ஹெல்தி ஃபுட்டாக டெய்லி மெயின்டைன் பண்ணோம்னா மணி உழைக்கணும். அப்போ ஹெல்தி ஃபுட்டுக்கு டெய்லி நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேணும். சரி, அப்போ ஹெல்தி ஃபுட்டாக இருந்தால் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வேணும். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நிம்மதி வேணும். நிம்மதியாக இருந்தால் தான் ஒருத்தன் வாக்கிங் போவான், ஒருத்தர் எக்ஸசைஸுக்கு போகலாம். இன்றைக்கு வாக்கிங்லேயோ அல்லாட்டி எக்ஸசைஸுக்கோ போகிற ஆட்கள் நிம்மதி இல்லாமல் போகிறது ரொம்ப குறைவு. நிம்மதியான ஆரோக்கியமாக லைஃப் செட்டில்மெண்ட்டில் இருக்கிற ஆட்கள் தான் வாக்கிங் போவான். நான் சொல்கிறதுக்கு நீங்கள் யோசித்து பார்த்து பதில் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் இதுலேயும் என்ன தேவைப்படுது? நம்ம நிம்மதி அடைகிறதுக்கு சிலதில் நம்மளோட பொருளாதாரம் சரியாயிக்கும். ரைட். அதுக்கடுத்தது நிம்மதியான தூக்கம் தேவை. நிம்மதியான தூக்கத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஈவன் குளிர்காலமாக இருந்தாலும் அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸோட வேணும், வெயில் காலமாக இருந்தாலும் அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸோட வீடு வேணும். அப்போ அதுக்கு கரண்ட் பில் எகிரும். ஸோ அப்போ அதுக்கும் நமக்கு 40,000 50,000 சம்பளம் எடுக்கிறாள் ஒரு மாதம் ஃபுல்லாக ஏசி போடையலாம். இப்போ ஏப்ரல்லேருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு ஏலாம். அதே மாதிரி ஃபாரினில் வாழ்கிற ஆட்கள் சும்மா 1 லட்சம் 1.5 லட்சம் இலங்கை மணிக்கோ அல்லாட்டி ஸ்ரீலங்கன் மணிக்கு இந்தியன் மணிக்கு ஒரு 30,000 சேலரி எடுக்கிற ஒருத்தர் வெளிநாட்டில் ஹீட்லேயே வாழையலாம். ஏன்னா குளிர்காலத்தில் அவங்க ஹீட் பண்ணணும். அப்போ அதுக்குள்ளே கரண்ட் பில்ஸ் கேஸ் பில்ஸ் எல்லாம் எகிரி போயிருக்கும். ஸோ பொருளாதாரம் ஒருத்தர் ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அழகுக்கும் ஆரோக்கியத்துக்கும் மிக முக்கியம். என்னோட பதிவோட விழிப்புணர்வு என்னன்னு கேட்டால், நாமல் படிக்கணும், நேர்மையாக இருக்கணும், பட் பொருளாதார வசதியை நம்ம சம்பாதிக்கிற திறனோட ரெண்டையும் கொண்டு போகணும். தேங்க்யூ.